கிட்டத்தட்ட அந்த புகைப்படத்தை ஒண்ணு பார்த்திருப்பீங்க. இந்த 4 நபர்கள் எஸ்டிபி தோழர்கள் ஒரு சடலத்தை தூக்கி வந்து கொண்டிருக்கிற மாதிரி. அந்த புகைப்படம் என்பது வெறும் காட்சிகளாக நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வழி இருக்கிறது. ஒரு கேரளா தோழர் எஸ்டிபி தோழர் வந்து அது சம்பந்தமா பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல 12 கிலோமீட்டர் தூரத்துல நாங்க நடந்து போனோம். அது வந்து மலைப்பகுதி, காடு மலை இப்படி என்று கடந்து போகணும். நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு ரோடு இது கிடையாது. நம்ம கார் எடுத்துட்டு போறதுக்கோ அல்லது ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறதுக்கோ, ஒரு இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வரவேன்னு சொன்னா அங்க சாலை அமைந்தால் மட்டும் தான் முடியும். ஆனால் அங்க இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டக்கூடிய இடங்கள் எல்லாமே மலைப்பகுதி, பாலங்கள்லாம் உடைஞ்சு கிடக்குது. அந்த பாலத்துல இருந்து தாண்டி வரணும்னு சொன்னா ரெண்டு பக்கம் கயிறை கட்டி அல்லது கீழே வந்து ஒரு சாதாரண தற்சமயத்திற்கு ஏதாவது ஒரு பாலத்தை அமைச்சு அந்த மாதிரி இடத்துல தான் அந்த சடலத்தை தூக்கிட்டு வரணும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த சடலத்தை தூக்குவதற்கு காலையில நாங்க கிளம்புறோம். அந்த இடத்திற்கு காலையில நாங்க கிளம்பணும். 12 கிலோமீட்டர் தாண்டி போகணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு போறதே டிராவலிங் டைம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம். ஒரு சடலத்தை தூக்கி கொண்டு வருவதற்கான நேரம் என்பது 4 மணி நேரமாக தன்னுடைய தோல்ல சுமந்து கொண்டு அந்த சடலத்தை எந்த உணவும் அங்க சாப்பிட முடியாது. அங்க போற இடத்துல எந்த உணவும் கிடைக்க போறதில்ல, தண்ணீரும் கிடைக்க போறதில்ல. அப்ப எந்த உணவும் தண்ணீரும் குடிக்காமல் அந்த சடலத்தை தூக்கி கொண்டு வருகின்றேன் என்று அவர் சொல்கிறார். அது போற இடத்துல இயற்கை சீற்றங்கள் காரணமாக பாம்பு, தேள் என்னென்ன விஷப்பூச்சிகள் இருக்குதோ எல்லாத்தையும் பாக்குறாங்க. தன்னுடைய உயிரை பணைய வைத்துத்தான் அந்த புகைப்படத்துல பாக்குறீங்களா அந்த காட்சி. சும்மா சாதாரணமாக அந்த சடலத்தை அவர் தூக்கிட்டு வரல. அதற்கு பின்னால் பல வழிகள். அவருடைய உயிர்களை நாங்கள் போனால் திரும்பி வருவோமா வரமாட்டோமா என்று எங்களுக்கு தெரியாது என்றுதான் செல்கிறார். அப்ப அப்படிப்பட்ட அந்த காட்சிகளை தான் அவர் விவரிக்கிறாரு. இவர்கள் மட்டும் இல்ல,